வெல்கம் டு சந்தியா குக்கிங் கொல்கத்தா. இன்றைக்கி நான் சொன்ன 2 ரெசிபி இதே ஒரே காயில் தாங்க செய்ய போகிறோம். இந்த பரவல் காயில் தான் ஒரே காயில் 2 ரெசிபி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குழம்புக்கு தேவையானது ஒரு 5 முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன் ஒரு டிஃபன் பாக்ஸில். அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் உப்பு, அதை நல்லா அடித்து கலக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி டிஃபன் பாக்ஸை மூடி வச்சு நம்ம வேக வைக்க போகிறோம். அடுப்பை பற்ற வச்சு கடாய் வச்சுக்கலாம். கடாய் வச்சுட்டு அதில் ஒரு தட்டை வச்சுருக்கேன்னா, உங்கள்கிட்ட பிரமனை இருந்தால் பிரமனை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா மூடி வச்சிடலாம். டிஃபன் பாக்ஸை வச்சு மூடி ஒரு 10 நிமிஷம் இது வேகட்டும். நம்ம குழம்புக்கு தேவையானது நம்ம ரெடி பண்ணிக்கலாம். மசாலாக்களை ஒரு பெரிய துண்டு இஞ்சி, ஒரு பூண்டு ஃபுல்லாக உரித்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 4 பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயம், இதெல்லாம் போட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப மையாக அரைக்காமல் ஓரளவு கொரகொரப்பாக அரைச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 4 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு உங்களுக்கு தேவைக்கேற்ப எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் கட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து சென்டரில் கட் பண்ணி அதையும் ஒரு குறுக்க கட் பண்ணி 3 வெட்டிக்க போகிறேன். உங்களுக்கு விருப்பமான சைஸில் வெட்டிக்கலாம். லென்த்தியாக கூட வெட்டிக்கலாம். எல்லா உருளைக்கிழங்கையும் இப்படியே வெட்டி எடுத்துட்டா, அடுத்தது இந்த பரவல் காய் இதையும் நான் வெட்டி எடுத்துக்க போகிறேன். எப்படின்னா, சென்டரில் வெட்டிட்டு உள்ளே இருக்கிற இந்த கொட்டைங்களை எல்லாம் எடுத்து நான் ஒரு கப்பில் வச்சுக்க போகிறேன். இதை நான் அந்த துவையலில் சேர்த்துக்க போகிறேன். இந்த பரவலோட தோலை நான் சீவி வச்சுருக்கேன். அந்த துவையலில் நான் இந்த கொட்டைங்களை எல்லாம் சேர்த்துக்க போகிறேன். அதுக்கப்புறம் இதை நம்ம குறுக்க ஒரு டைம் கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம முட்டை வெந்துருச்சு பாருங்கள், நல்லா கேக் ஆட்டம் வெந்திருக்குது. இப்போ நான் இதை வெட்டி வெளியே எடுத்துக்க போகிறேன். எடுத்து குட்டி பீஸாக கட் பண்ணி எடுக்க போகிறேன். உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப எந்த சைஸ் வேணுமோ அப்படி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. குட்டியாக கட் பண்ணும்போது நல்லாயிருக்கும், சாப்பிட நிறைய பீஸாக வரும் குழம்புல. அதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான பொருள் பரவல், உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் மசாலா ஐட்டம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள். எல்லாமே நான் அதிகமாக எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி குழம்பு நிறையவே செய்ய போகிறேன், அதனால். அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சு ஒரு கடாய் சூடானதும் எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம பரவல் காயை ஃபஸ்ட்டு பொரித்து வச்சுக்கலாம். அதுக்கு தேவைக்கேற்ப ஒரு 1/2 ஸ்பூன் உப்பை போட்டுக்கலாம். உப்பை போட்டு நல்லா பிரட்டி விடலாம். நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சதும் நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கும் போது டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் சீரகம், அதே எண்ணெயில் 1/2 ஸ்பூன் சீரகம், 2 பிரியாணி இலை, 2 ஏலக்காய், இதை 2 நிமிஷம் பரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு இதிலையே எண்ணெயிலேயே நல்லா பொரிச்சிக்க போகிறோம். நல்லா பொன்னிறம் வர்ற வரைக்கும் பொரிச்சிக்க போகிறோம். பொன்னிறமாக வந்ததும் உருளைக்கிழங்கு நல்லா பொன்னிறமாக வந்தாச்சு, அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச மசாலா பொடிங்களெல்லாம் போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு அதையும் போட்டுக்கலாம். இதை போட்டு நல்லா பிரட்டி விடலாம். பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா பிரட்டி விட்டாச்சு. அதுக்கப்புறம் 2 தக்காளி குட்டியாக கட் பண்ணியிருக்கு, அதையும் போட்டுக்கலாம். இதையும் போட்டு நல்லா பிரட்டி விடலாம். கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரியே இருக்குது. கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றிட்டு நம்ம பிரட்டலாம். இந்த பச்சை தக்காளி நல்லா வதங்கணும், அதனால். அதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான 1 ஸ்பூன் உப்பு, அதையும் போட்டு நல்லா பிரட்டி விடலாம். ஒரு 5 நிமிஷம் பிரட்டி விட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம பொரித்து வச்ச பரவல் காய் அதையும் போட்டு நல்லா பிரட்டி விடலாம். பிரட்டி விட்டாச்சு, பச்சை ஸ்மெல் எல்லாம் போயாச்சு. அதுக்கப்புறம் நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணியை ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதித்து வருது. எல்லாமே இப்போ நல்லா வெந்திருக்கும். அடுத்தது நம்ம
முட்டை வேக வச்சு கட் பண்ணி வச்சோங்க இல்லைங்களா, அதை நம்ம போட்டுக்கலாம். நம்ம போட்ட சைஸை விட டபுள் மடங்காக வருங்க. பாருங்கள், நம்ம சின்ன சின்ன பீஸாக போட்டோம். இப்போ முட்டை சைஸ் பாருங்கள் இவ்வளோ பெருசாக வந்திருக்குன்னு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பீஸுங்களெல்லாம் எடுத்து சாப்பிடும்போது. குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலையே இருந்தால் தூவிக்கோங்க. நான் இன்றைக்கி கருவேப்பிலை தான் தூவுறேன். அவ்வளோதான், நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கன்ஃபார்ம் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த ரெசிபிலாம் இது அந்த தோலோட துவையலுங்க. பரவல் காயோட தோலை நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதை போட்டுக்கலாம். அதோட விதையும் நான் எடுத்து வச்சேன், அதையும் நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அப்புறம் 3 பச்சை மிளகா, ஒரு 8 பல் பூண்டு, அதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் கருஞ்சீரகம் கன்ஃபார்ம் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இல்லைன்னா கூட ஸ்கிப் பண்ணிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஊற்றி அரைங்க. இது துவையல்றதுனால நல்லாவே பிரண்டு வரும். அடுத்தது அடுப்பை பற்ற வச்சு கடாய் வச்சு தேவைக்கேற்ப எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி கடுகு எண்ணெய் போடுறேன். அடுத்தது கருஞ்சீரகம் ஒரு துளி போட்டுக்கிறேன். இது இல்லைன்னா கடுகு கூட போட்டுக்கலாம். அது பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு அதையும் போட்டுக்கலாம். போட்டு அதுக்கு தேவைக்கேற்ப அரை ஸ்பூன் உப்பு, அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், இவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. இதை நம்ம சுண்ட வறுத்து விட்டால் சரிங்க. தண்ணி சுண்டுருச்சுன்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு அல்வா பதத்துக்கு வரும். அந்த அளவுக்கு பிரண்டு வந்துருச்சுன்னா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணி ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். சுவையான துவையல், கொஞ்சம் பொருள் தானுங்க, ஆனால் டேஸ்ட்டான ஒரு துவையல் இது. இந்த துவையல் கன்ஃபார்ம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். அடுத்தது வீட்டில் நிறைய டைம் இதை செய்வீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.